ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ரிப்பன் பக்கோடா தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 அழாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். அது 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா ஒரு 10 அண்ட் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரிசி ஊற வச்சோம்ல, அதையும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு கூடயே ஒரு அழாக்கு அளவுக்கு கடலை மாவை நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் சோம்பு ஊற வச்சுருந்தோம்ல, அது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதை இப்படியே டேரெக்டாக சேர்க்க போகிறதில்ல, இதை ஃபில்டர் பண்ணி இதில் இருக்க ஜூஸை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த மாவில் இந்த ஜூஸை ஊற்றிட்டு அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது மாவு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் தான் நம்ம மாவு இருக்கணும். இப்போ வந்து ஒரு முறுக்கு குழாயில் ரிப்பன் பக்கோடா அரைச்சி வச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் இதே மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரிப்பன் பக்கோடா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.